நான் அவர் கேபின்ல வெயிட் பண்றேன். அவர் அங்க வராரா இல்ல நான் அங்க வருவான்னு கேட்டு வந்து சொல்லுங்க. சாரி, ஒரு half an hour லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு நம்ம அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சார். ஓகே நீங்களும் போய் ஓகே சாப்பிடுங்க. சார். ஓய், என்ன ரொம்ப அதிகாரம் பண்ற? அப்போ சாப்பிடாம உட்கார்ந்து வீட்டுக்காரர் வேலை பார்த்துட்டு இருந்தா எந்த பொண்டாட்டியால தான் பொறுமையா இருக்க முடியும்? கொஞ்சம் வேண்டிய நேரத்துல கொஞ்சணும், அதிகாரம் பண்ண வேண்டிய நேரத்துல அதிகாரம் பண்ணணும். அவதான் பொண்டாட்டி. சரி, நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம் 10 வருஷம் குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களுக்கு அம்மாவான மாதிரி பொறுப்பா பேசுற. பொண்ணுங்க எப்பவுமே பொறுப்பா தான் இருப்பாங்க. அதுவும் கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா ரொம்ப பொறுப்பா தான் நடந்துப்பாங்க. சரி, எத்தனை பேர் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்த? நீங்க மீட்டிங்ல வேற இருந்தீங்க. சாப்பிடும்போது கூட யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா ஒருத்தருக்கு தான் சாப்பாடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதான் 2 பேர் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். யாராவது சாப்பிட வராங்களா மாமா? யாரும் வரல. சரி, நீ சாப்பிட்டியா? நீங்க முதல்ல சாப்பிடுங்க மாமா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன மட்டும் கரெக்ட் டைம்க்கு சாப்பிட சொல்லி அதிகாரம் பண்றல, நீ மட்டும் சாப்பிடாம இருக்கலாமா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். வா, 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். நானும் உங்க கூட சாப்பிட உட்காந்துட்டா யாரு மாமா உங்களுக்கு பரிமாறுவாங்க? நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்பவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ எப்ப சாப்பிடுவ? வா, சேர்ந்து சாப்பிடலாம். முதல்ல நான் உங்களுக்கு பரிமாறுறேன், அப்புறமா நான் சாப்பிடுறேன். எப்பவுமே உன் சமையல் சூப்பரா தான் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன சொல்லி பாராட்டுறதுன்னே தெரியல. உனக்கு எதனா ஒன்று கொடுக்கணுமே. பரிசெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நான் பரிசு கொடுக்கறத பத்தி பேசல. அதுக்கும் மேல உன்னை கௌரவப்படுத்தணும். அதுக்கு எதனா ஒன்று பண்ணணும். ம்? ஓய், நீ போய் அந்த சேர்ல உட்காரு. சேர்லையா? வேணாம் மாமா. ஏன்? அது உங்க சேர். என் சேர்ல உட்கார்றதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. போய் உட்காரு போ. வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. மித்ரா அந்த சேர்ல உட்காந்து அந்த சேரையை அசிங்கப்படுத்திட்டான். அதை சரி பண்ணணும்னா நீ தான் போய் அந்த சேர்ல உட்காரணும். போ போ. இப்பதான் அந்த சேருக்கே அழகு வந்த மாதிரி இருக்கு. போங்க மாமா. நான் ஒன்னும் உன்னை புகழறதுக்காகலாம் சொல்லல. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமகனா இப்படிதான் இருக்கணும்.
என்ன ஆதி இவ்ளோ லேட்டா சாப்பிடுற? இல்ல மீட்டிங் போயிட்டு இருந்துச்சுமா, அதான். நீங்க உட்காருங்க. உட்காரு. ஆமா, பார்வதி கிட்ட லஞ்ச் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தியா ஆதி? ஆ, இல்லம்மா, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு தான் சொல்லியிருந்தேன். ரொம்ப லேட் ஆகுதுன்னு பார்வதி ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டா. பார்வதி பொறுப்பான வேலையை தான் பாத்திருக்கா. ஆமா, மீட்டிங் முடிஞ்சிருச்சா ஆதி? இல்லம்மா, லஞ்சுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும். சரி, நீ மீட்டிங்க கண்டினியூ பண்ணு. நான் அப்படியே டெக்ஸ்டைல் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா. பார்வதி, சொல்லுங்கம்மா. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு போக ரொம்ப லேட் ஆயிடும். இதுல எனக்கு சாப்பாடு இருக்குமா? இருக்குமா, சாப்பிடுங்க. எப்பவுமே உன் சமையல் ரொம்ப நல்லா இருக்கும் பார்வதி. ஆனா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் குழம்பு கொடு. போதும். சரி ஆதி, நான் கிளம்புறேன். நீ மீட்டிங் முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணு. சரிம்மா. வரேன் பார்வதி. என்னாச்சு? மாமா, அம்மா வந்துட்டு இருக்காங்க. சரி, நீ இப்படி வா. நல்ல வேலை, அம்மா இங்க வந்துட்டு இருக்கிறத சிசிடிவியில் பார்த்ததுனால தப்பிச்சோம். ஆமா மாமா. ஹலோ. யா, ஏய், எதுக்காக நான் சாப்பிட்ட தட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க? இரு, நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்றேன். அதெல்லாம் வேணாம் மாமா. புருஷன் சாப்பிட்டு மிச்சம் வச்சத பொண்டாட்டி சாப்பிடுறது ஒரு தனி சுகம்தான். இது நான் சாப்பிட்டு மிச்சம் வச்சது. நீங்க மிச்சம் வச்சது எனக்கு அமிர்தம் மாமா. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே, உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன், என் உயிரே. ப்ரோவும் பார்வதி அண்ணியும் காலையில் வந்து அம்மாவை எப்படியாவது சந்தோஷப்படுத்துங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க.
நாம் அதுக்கு தயாரா இருக்கமே. ஆனா ஐசு தான் என்ன மூட்ல இருக்கான்னு தெரியல. சரி, இதுக்கு நூல் விட்டு பார்ப்போம். ம். ஐசு, ம் என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல? பார்த்தா எப்படி தெரியுது? பிஸியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டே அருணே, இப்படி தயங்கிட்டே இருந்தீன்னா வேலைக்கு ஆகாது. ஏதாவது ஒரு பிட்ட போட்டு ஒர்க் அவுட் பண்ணுடா. ஐஷு, காலையில உங்ககிட்ட சுந்தர்சி சாரும் குஷ்பு மேம் உங்களை லவ் பத்தி உங்ககிட்ட சொன்னனே, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம 2 பேத்துக்கும் குழந்தை பிறந்தா எப்படி இருக்குன்னு கேட்டது சூப்பரா இருந்துச்சுல? என்னது, எந்த ரியாக்ஷனுமே காட்டாம மறுபடியும் மொபைலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே. அருண், உன்னோட ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி விட்டதே. சோ சேட். விடக்கூடாது. விக்ரமாதித்த மாதிரி மனத்தளராம ட்ரை பண்றோம். ஐசு, சொல்ல அருண். சந்தோஷத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். ஐசு, இது நான் சொல்ல அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. சரி, இப்ப எதுக்காக அதை என்கிட்ட சொல்ற? எல்லாம் ஒரு காரணமா தான் ஐசு. கைய பிடிக்காம காரணத்தை சொல்லு. அது வந்து ஐசு, காலையில ப்ரோவும் பார்வதி வந்து நம்ம கிட்ட அம்மாவை சந்தோஷப்படுத்துறத பத்தி பேசிட்டு போனாங்கல்ல, அது விஷயமா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் இன்னும் ஒரு முடிவுக்கும் வரல. அப்படிலாம் சொல்லாத ஐசு. அம்மா பாவம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்மளோட கடமை ஐசு. லேட் ஆகுது, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படு. சோ சேட். அருணே, பொண்ணுங்களை மடக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கு, ஆனா இந்த பொண்டாட்டி மடக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கே. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுன்னு சொன்னேன். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? லைட் ஆஃப் பண்றேன், லைட் ஆஃப் பண்றேன். ஏன் அருண், உங்க அம்மாவுக்கு நம்ம பேரனை பெத்து கொடுக்க போறோமா இல்ல பேத்திய பெத்து கொடுக்க போறோமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? பேசாம படு. நானே என்ன கேட்ட? ஆன்ட்டிக்கு பேரனை பெத்து கொடுக்க போறோமா இல்ல பேத்திய பெத்து கொடுக்க போறோமான்னு கேட்டேன். நீ ஓகே சொன்னா பேரனோ பேத்தியோ டபுளா பேத்து கொடுத்து அம்மாவை சந்தோஷப்படுத்த வேண்டியதான். மாமா, பால். என்ன திடீர்னு பால் எடுத்துட்டு வந்திருக்க? இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு மாமா, அதான் பனங்கற்கண்டு பால் கொண்டு வந்திருக்கேன். வெயிலுக்கு நல்லது, குடிங்க. இந்தாங்க மாமா பால். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேள்வி மாமா? கேளுங்க, பதில் சொல்றேன். அது இந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணுங்க கையில பால் கொடுத்து அனுப்புவாங்கல்ல, அது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? இது கூடவா தெரியாது? என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க.
இது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படியா? சரி, எதுக்கு பொண்ணுங்க கையில பால் கொடுத்து அனுப்புறாங்கன்னு சொல்லி பாப்போம். நான் சொல்றேன் மாமா, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ பால்ல தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் கலந்திருக்கு. ஆனா பாக்கும்போது வெளியில எதுவுமே தெரியாது. பொண்ணுங்களும் அதே மாதிரிதான். அவங்க கிட்ட குடும்பம் நடத்த தேவையான எல்லா நல்ல குணங்களும் நல்ல விஷயமும் இருக்கு. என்ன தேவையோ அத தேவைக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, பால் மங்களகரமான ஒரு பொருள். ரொம்ப கவனமா, பத்திரமா, பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்படி இல்ல, பால் திரிஞ்சு கெட்டு போய் யாருக்கும் பயன்படாம போயிடும். பொண்ணு பாலும் ஒண்ணுதான். அத பத்திரமா பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ஆம்பளைங்களோட பொறுப்புன்னு மாப்பிள்ளைக்கு உணர்த்ததான் பொண்ணு கையில பால் கொடுத்து மாப்பிள்ளை ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா மாமா. அது கூட ஆ. அருமையான விளக்கம். ஆ. சரி, உங்க பாட்டி வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க? எங்க பாட்டி இன்னும் எவ்வளவோ சொல்லி கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் பால் சொம்போட உங்க ரூமுக்கு வருவேன்ல, அப்ப சொல்றேன். அதான் பால் கொண்டு வந்துட்டியே, இப்பவே சொல்லு. போங்க மாமா. அருண், அருண், அருண் எழுந்துரு. ஒரு 10 நிமிஷம் ஐசு. இங்க பாரு, சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகு. கோவிலுக்கு போகணும், டைம் ஆச்சு. எழுந்துரு அருண். ஐசு, அப்படியே தேவதை மாதிரி இருக்கு ஐசு. காலையிலே எனக்கு ஐஸ் வைக்காம முதல்ல போய் குளி. சரி, குளிக்கிறதுக்கு முன்னாடி முத்து குளிக்கலான் இருக்கேன். அருண், அடி வாங்க போற நீ. எழுந்து போய் குளிக்க போறியா இல்லையா? சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் போய் குளிக்கிறேன்.